மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு மீன் தவா ஃப்ரை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நான் எப்படி செய்யறேன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு ஜிலேபி ஃபிஷ் தவா ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 3 மீன் வாங்கியிருக்கோம். 1 கிலோ அளவுக்கு இருக்குது. அதை வாங்கி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இதுக்கு மசாலா ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம் வாங்க. ஒரு பிளேட் எடுத்து வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் பிளாக் சால்ட், உப்பு தேவையான அளவு, ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுருவோம். இதில் இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டா தான் மெயினில் நல்லா மசாலா பிடிக்கும். அதனால தான் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இந்த மசாலா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இந்த பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணுவோம். நம்ம எடுத்துருக்கிற 3 மீனுக்கு இந்த மசாலா போதுமானது, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 1 கிலோவில் நீங்கள் மீன் வாங்குறீங்கன்னா இந்த அளவுக்கு மசாலா போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இந்த மசாலாவை இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆக்கியிருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு ரெடி ஆனது போதும். இப்போ நம்ம மீனில் பூச போயிடலாம். மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மீனை பாருங்கள். இப்போ இதில் மசாலா தடவிடுவோம். முழுசாக பரவுற அளவுக்கு நல்லா மசாலா பூசி விடுவோம். இந்த கேப்லலாம் நல்லா போகணும் பாருங்கள். இந்த கட்டிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நல்லா மசாலா உட்காரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்படி பிடிச்சிட்டு அந்த கட் பண்ணியிருக்கிற இடத்துலலாம் நம்ம நல்லா மசாலா தடவிடுவோம். அப்படியே உள்பக்கமும் தடவிடுவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு உள்ளந்தும் அந்த மசாலா நல்லா மேரினேட் ஆகி சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு. இந்த மீனுக்கு மசாலா சூப்பராக பூசியிருக்கும் பாருங்கள். பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க பாருங்கள். இந்த அளவுக்கு பூசினது போதும். இப்போ இது ரெடி. இப்போ இதை எடுத்து நம்ம ஓரம் வச்சிடுவோம். மீதி இருக்கிற மீனுக்கெல்லாம் நம்ம இதே மாதிரி மசாலா பூசி வச்சுருவோம். நம்ம எடுத்த 3 மீனுக்கும் மசாலா பூசியாச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது இப்படியே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மேரினேட் ஆகி வரட்டும், நல்லா ஊறட்டும். அப்புறம் நம்ம தவா சூடு வச்சு தவாவில் ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஒரு தவா வச்சு சூடு ஏற்றிருக்கேன் பாருங்கள். நல்லா சூடு ஏறி வந்திருக்கு, புகை வந்துட்டுருக்கு. இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடு ஏறிடுச்சு. இது 20 நிமிஷமாக மேரினேட் ஆன ஜிலேபி ஃபிஷ் ரெடியாக இருக்குது. இப்போ இதை எடுத்து தவா மேலே போட்டுருவோம். பொறுமையாக எடுத்து போடுவோம், கை மேலே எண்ணெய் பட்டுறாமல். இன்னொரு மீன் போட்டுருவோம். ஆமாம், இப்படி தான். இப்படி நல்லா பொறுமையாக வெந்து வரட்டும் இது. இப்போ இந்த மீன் மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 மீன் மேலே ஊற்றியாச்சு, போதும். இந்த மீனை திருப்பிட்டுலாம் நம்ம. ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த மீனை திருப்பிட்டுருவோம். இதே மாதிரி நல்லா வேகட்டும். நான் சொன்ன மாதிரி மசாலா மீனில் மட்டும்தான் பிடிச்சிருக்கு, தவாவில் பிடிக்கல பாருங்கள். அதனால தான் நம்ம மசாலாவில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணதுனால அது வந்து தவாவில் பிடிக்காமல் மீனில் மட்டும் பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம திருப்பிகிட்ருக்கோம். இந்த பக்கமாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், போதும். இப்போ திருப்பி விடலாம். 2 பக்கம் வந்துடுச்சு. இப்போ சைடில் வேகணும், அந்த சைடில். அதனால் இந்த பக்கம் வேகட்டும்னு திருப்பிட்டுருக்கோம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த மீன். இப்போ இன்னொரு மீன் இருக்குது, அதையும் திருப்பி விட்டுருவோம். அதே மாதிரி இதுவும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த 2 மீனும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 80% நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதை ஒரு ஓரமாக ஊற்றி வச்சுட்டு இன்னொரு மீன் இருக்குது, அதை நடுவில் எடுத்து போட்டு அதையும் வேக வச்சிடலாம். இப்போ போட்டுடலாம். இதுவும் சேர்ந்து அது கூடவே வெந்து வரட்டும். இப்போ இந்த மீனெல்லாம் திருப்பி விட்டுருவோம். இதெல்லாம் நம்ம திருப்பிட்டு வேக வச்சு தான் எல்லா சைட்லையும் நல்லா வெந்து வரும். நம்ம முதல்ல போட்ட 2 மீனும் நல்லா வெந்து வந்துருச்சு. அதனால் அந்த மீனை எடுத்துருவோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்கள் பாருங்கள், சைட்லலாம் உடஞ்சி வந்திருக்கு. இப்போ இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்துருவோம். இன்னொரு மீன் இருக்குது, அதையும் எடுத்துருவோம். ஓகே மக்களே, ரொம்பவே சூப்பரான ஜிலேபி ஃபிஷ் தவா ஃப்ரை பண்ணியிருக்கோம். பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னுட்டு. மசாலா பாருங்கள், க்ளீனாக பிடிச்சிருக்கு அந்த மீனில். சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா நான் சொன்ன அளவு வச்சு செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம ரெடி பண்ண இந்த ஃபிஷ் சூப்பராக ரெடியாக வந்திருக்கு. ஆவி பறக்க ரெடியாக இருக்குது பாருங்கள். வாவ்! இப்போ நம்ம இதை சாப்பிட போயிடுவோம். வாவ்! பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம சாப்பிடுவோம். அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே மக்களே, நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.